அடி தேவடியா முண்டை ஸ்டாலினை போட்டு ஓக்குற தேவடியா. எங்கள் அண்ணனெல்லாம் திட்ட உனக்கு என்னடி தகுதி இருக்கா? நீ பொறிக்க தெரியும் மூஞ்சி முண்டைய கண்ணாடியில் பாரு திருநங்க மாதிரி இருக்கடி. அப்படியே பொறிக்க முண்டை. நீ எத்தனை பேரை ஓத்தியோ? கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்சு 2000 பேரை ஓத்திருப்பேன் தேவடியா முண்டை. நீ எல்லாம் விஜய் நான் பேசுகிற நீ எல்லாம் பொம்பளை அடியாண்டி தேவடியா பொறுக்கி தேவடியா. நீ எல்லாம் முதல்ல பேசலாம் மாட்டேவங்களாம் என்னடி தகுதி இருக்குது தேவடியா முண்டை. நீ ஒரு ஐட்டை தேவடியா ஒரு திருநங்க தேவடியா. நீ ஸ்டாலின் ஏற்கனவே ஆல்ரெடி ஓத்துருப்பேன்னு நினைக்கிறேன். கிட்டத்தட்ட 300 டைம் ஓத்துருப்பேன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் அந்த கலெக்டர் பேரையும் அவங்க உதயநிதியும் ஓத்துருப்பேன். அதான் நீ இப்படி பேசுகிற சால்ட் அடிக்கிற. எவ்வளோ அமௌண்ட் வாங்கின ரேட்டு தேவடியா முண்டை? அப்படியே அவசாரி தேவடியா முண்டை ஐட்டை தேவடியா முண்டை. எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் ஸ்டாலின் ஓக்குறதுக்கு அந்த கலெக்டர் அவன் பெற்ற பிள்ளைய ஓக்குறதுக்கு எவ்வளோ அமௌண்ட் வாங்கினேன் சொல்லிவிடு. எங்கள் ஊரில் நிறைய பசங்க இருக்காடி ஓக்க அனுப்புகிறேன் தேவடியா முண்டை. நீனா விஜய் என்ன பேச உனக்கு தகுதியே ரெடி அவசாரி முண்டை பொறுக்கி தேவடியா. இன்னும் டயன் ஏதாவது நீ ரீல்ஸ் போகிறேன் அது போகிற மண்ணா ஓன் சூத்த மூடுறீ ஓன் நீ ஓன் புருஷன் ஒழுங்கார பாரு. ஓன் புருஷன் இன்னொருத்தி ஓத்துக்கிட்டு இருக்கேன். நீ ஸ்டாலின் சொல்லி ஊம்பிக்கிட்டு இருக்கடி தேவடியா முண்டை. உன் குடும்பத்தை பாருடி. அடுத்த குழப்பம் உனக்கு வேண்டிய அவசரம் முண்டை. நீனே ஒழுங்கு இல்லை. நீனே உன்னை ஊரில் ஓத்துக்கிட்டு திரிகிறாங்க. உன்னை நாய் கூட ஓக்காது. நீ எதுக்கு விஜயனை பற்றி பேசுகிறதுக்கு உனக்கு என்ன தகுதி இருக்கேண்டி தேவடியா முண்டை. வெள்ளக்குமார் பிஞ்சர் மொத்த பேரும் வந்தோம்னா ரசிக்க நாங்கன்னா வந்து கொளுத்திட்டு வந்துடுவேன். முண்டையில ஆசிட்டு ஊற்றிட்டு வந்துடுவேன் தேவடியா. ஸ்டாலினை ஊம்பிக்கிட்டு இருக்கிற அவன் சுண்ணியை பிடிச்சி வலிக்க நல்லா ஊம்பிக்கிட்டு இருக்கிற வாயில வச்சுக்கிட்டே அந்த தேவடியா. நீ ஓகே முண்டை நீ பேசுகிற அவசாரி முண்டை. உன் மூஞ்சி முடியாது கேரட்டு தேவடியா கேரட்டு முண்டை. இதுவும் கடந்து போகும். நான் உங்கள் கே ஈஸ்வரி. அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு நீங்கள் கேட்டிருப்பீங்க. எனக்கு என்னுடைய ஈஸ்வரி டாக்ஸ் அப்படின்ற ஃபேஸ்புக்கு மெசேஞ்சரில் சில நாட்களுக்கு முன்னாடி, அதாவது டிவிக்கு ஆட்சிக்கு வந்த பிறகு மெசேஞ்சரில் இந்த கொலை மிரட்டல் ப்ளஸ் ஆசிட் ஊத்திருவன்றதை இந்த லேடி ராதிகான்ற லேடி நான் ஃபோட்டோ ஷோ பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு அனுப்பியிருந்தாங்க. நான் ஆக்சுவலி அதை பார்க்கல. வியாழக்கிழமை அனுப்பியிருக்காங்க. நான் சனிக்கிழமை பார்த்தேன். மெசேஞ்சரில் போய் பார்க்குறது இல்லை. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப அசிங்கமான வார்த்தைகள்லாம் பேசுவாங்க. வீடியோ கால் பண்ணுவாங்க, ஆடியோ கால் பண்ணுவாங்கனால கமெண்ட்ஸ் படிக்கிறதும் இல்லை, மெசேஞ்சரில் போய் பார்க்குறதும் இல்லை. எதேச்சியாக பார்க்குறப்ப இந்த மிரட்டல் எனக்கு இருந்தது, ஆடியோ இருந்தது. இமீடியட்டாக நான் 21ஆம் தேதி மே 21ஆம் தேதி K4 போலீஸ் ஸ்டேஷன் அண்ணா நகரில் போயிட்டு அந்த ஐடியோடு சேர்ந்து நான் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பி நான் வாங்கிட்டேன். 21ஆம் தேதி கொடுத்து சிஎஸ்ஆர் காப்பியை வாங்கிட்டேன். 10 நாள் டைம் கேட்டிருந்தாங்க. நீங்கள் போங்க, நாங்கள் விரைந்து ஆக்ஷன் எடுக்கிறோம். ஏன்னா தெரியாத ஐடியா இருக்குது. தெரிஞ்ச ஐடியா தான் கப்புன்னு பிடிச்சிடலாம். தெரியாத ஐடி நாம் இனிமேல் தான் கண்டுபிடிக்கணுங்க, கொஞ்சம் டைம் கொடுங்க நீங்கள் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நான் கொடுத்துட்டு வந்துட்டு சிஎஸ்ஆர் காப்பி வாங்கிட்டேன். ஏன்னா நேற்று நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டப்போ அதில் ஒரு சகோதரனோ கேட்டிருக்காங்க, மேடம் ஏற்கனவே சிஸ்டர் நீங்கள் ஏற்கனவே ஒரு கொலை மிரட்டல் சொன்னீங்க, அதற்கான ஆக்ஷன் எடுத்தீங்கன்னு கேட்டாங்க. அவங்களுக்காக அந்த பதிவு நான் கொடுத்துட்டேன், கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன். பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்குன்றதை நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். அதற்கு பிறகு அந்த ஐடி போலீஸ் ஸ்டேஷன் போன உடனே பிளாக் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ஆடியோ வச்சு நான் ஒரு பதிவு என்னோடய ஃபேஸ்புக்கில் போட்டிருந்தேன். அது கிட்டத்தட்ட 4-5 லட்சம் போயிடுச்சு. ரீச் ஆன உடனே அந்த ஐடியை அவங்க பிளாக் பண்ணிட்டாங்க. ஆனாலும் கூட காவல்துறை நாங்கள் கண்டுபிடிச்சி தரோம் சைபர் கிரைமில் சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னு. இதை நான் விடுற மாதிரி இல்லை. சிஎம் செல்லிலேருந்து, டிஜிபி அலுவலகத்திலேருந்து, கமிஷனர் அலுவலகத்திலேருந்து எதையுமே நான் விடுற மாதிரி இல்லை. கண்டிப்பாக இதை கண்டுபிடிக்கணும், இதற்கு ஒரு தீர்வு கொண்டு வரணும். அதற்கு அடுத்து தமிழக வெற்றி கழகம் ஆட்சியை பிடித்த பிறகு தான் இந்த மாதிரியான வேலைகள்லாம் நடந்தது. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனலு, ஃபேஸ்புக் ஐடியெலாம் முடக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு எதிராக யார் யார் கருத்து சொல்கிறாங்களோ அதுக்கெல்லாம் சேனலில் ஐடியை முடக்கிறது, அவங்கள தவறாக பேசுறது, கொலை மிரட்டல் விடுறது, ஆசிட் ஊற்றுவேன்னு சொல்கிறது, இந்த மாதிரி தமிழக வெற்றி கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு அராஜகம்னா அராஜகம். டிஎம்கே பரவாயில்லன்னு தோணுதுங்க. இப்போ 100 மடங்கு இவங்க அராஜகம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இதற்காக என்ன மாதிரி சமூக வலைத்தளங்களில் வரக்கூடிய பெண்களுக்கு கொலை மிரட்டல் விடுக்கிறாங்க அப்படின்னு நாம் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா முதலமைச்சரே வாயில வந்துடும் அப்படின்றாரு. திருச்சி கிழக்கில் நன்றி சொல்ல போன முதலமைச்சர் விஜய் என்ன பேசுகிறாரு அப்படின்னா, எனக்கு நல்லா வருதுங்க அப்படின்றாரு. அதாவதுங்க தொண்டர்கள் தான் இப்படி தற்குறியாக இருக்கிறாங்க நாம் நினச்சோம் அப்படின்னா தலைமையே அப்படி தான் இருக்குது. தலைமையோட வாயிலே நல்லா வருது அப்படின்னா இப்போ இவங்க பேசுறதுல நாம் கடந்து போகிறது தான் நல்லதுன்னு நான் நினைக்கிறேன். இதற்காக நாம் கோர்ட்டு கேஸ்லாம் போய் அலைஞ்சிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்க, நம்ம நேரம் தான் வேஸ்ட். ஆனாலும் கூட நான் இந்த வழக்கை விடுற மாதிரி இல்லை. ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, அங்கே இருக்கக்கூடிய தொண்டர்கள் மட்டுமே இல்லைங்க, தலைமையே வாயில் அசிங்கமாக வருது. நான் திங்க் பண்ணி பாருங்களேன், இது என்ன மாதிரியான ஒரு கூட்டம், என்ன மாதிரியான கட்சி, என்ன மாதிரியான ஆட்சின்றது திங்க் பண்ணி பாருங்கள். அதையும் தாண்டி திருச்சி கிழக்கில் அவர் பேசின பேச்செல்லாம் சத்தியமாக சொல்கிறேன், 6 அறிவுள்ள மனுஷன் யாராலையும் கேட்கவே முடியாது. அந்த அளவுக்கு சில்லியாக இருக்குது.
அப்போ நாம் வந்துட்டு சமூக வலைத்தளங்களில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்தா இவர் வாயில் நல்லா வருதுன்றாரு. ஆனால் தேர்தலுக்கு முன்னாடி என்ன சொன்னார்? பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, கொல்லப்புறம் போக முடியல, பாட்டி வீட்டுக்கு போக முடியல, தாத்தா வீட்டுக்கு போக முடியல, நான் பாதுகாப்பு கொடுப்பேன்னு சொல்லிட்டு இன்னைக்கு அவரும் வந்து வாயில் நல்லா வருதுன்றாரு. தொண்டர்களும் வந்துட்டு தேவடியாக விபச்சாரின்னு பேசிட்டு இருக்கிறாங்க, கொலை மிரட்டல் கொடுக்குறாங்க. அப்படின்னா இது என்ன மாதிரியான ஆட்சி, என்ன மாதிரியான கும்பல், இது என்ன மாதிரியான சர்வாதிகாரம்? இது திங்க் பண்ணி பாருங்க. நான் சத்தியமாக ஓட்டு போடலைங்க அவருக்கு, நான் ஓட்டே போடலை. அராஜகம், எவ்வளோ கேவலமான ஒரு ஆட்சி இது. அதுலேயும் வந்து தமிழக உச்சத்தில் இருக்கக்கூடிய பெண்கள்லாம் பேசுகிறாங்க, எங்கள் தளபதிக்கு நாங்கள் பொண்டாட்டியாக இருப்போம்னு பேசுகிறாங்க. என்னுடைய வாழ்க்கையிலங்க, என்னுடைய வாழ்க்கையில் இந்த அரசியல் வாழ்க்கையில் கூட இப்படி ஒரு வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அண்ணனுக்கு பொண்டாட்டியாக இருப்பன்ற வார்த்தையை நான் கேள்விப்பட்டதே இல்லை. அந்த அளவுக்கு தற்கூரியில் தற்கூரி, அடிமட்ட தற்கூரி. தற்கூரின்ற வார்த்தைக்கு கீழே ஏதாவது ஒரு வார்த்தை இருந்தால் கூட நம்ம பயன்படுத்தலாம். யோசிக்கிற தன்மை இல்லாத ஒரு ஜென்மங்கள் யாருன்னா இந்த ஜென்மங்கள் தான் போல. நான் வந்து இந்த வழக்கை வந்து விடுற மாதிரி இல்லைங்க. நீங்கள் ஆக்ஷன் எடுக்கல அப்படின்னா அடுத்த கட்டம் என்ன பண்ண முடியுமோ நான் பண்ணுவேன், இல்லைன்னா வீதியில் உட்காந்து போராட்டம் பண்ணுவேன். உங்களுடைய ஆதரவுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ நாம் வந்துட்டு இனிமேலும் வந்துட்டு இவங்க வந்து விபச்சாரி தேவடி அதை சொல்கிறேன் இதை சொல்கிறோம் நாம் உட்காந்துட்டு நாம் பேசியிருந்தோம்னா டைம் தான் வேஸ்ட்டு. ஏன்னா இவங்களை திருத்தவே முடியாது. மொத்தமாக தலைமையிலேருந்து நீங்கள் தொண்டர்கள் வரைக்கும் திருத்துறதான் நம்ம வேலையாங்க. அதனால் இதை கடந்து போயிடணும். ஸோ மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.